காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 7 பகுதி 49 கோ சம்ரக்ஷணம் பிரிவில் தாயாக விளங்கும் பசு. வாயில்லா ஜீவன் என்று சொல்லப்படுகிற வர்க்கத்தைச் சேர்ந்ததே பசு. அப்படி இருந்தாலும் அது அம்மா என்று அடிவயிற்றிலிருந்து வாய்விட்டு குரல் கொடுக்கிறது. அம்மா என்று சொல்கிற அந்த பசுவே நமக்கெல்லாம் அம்மாவாக இருக்கிறது. அம்மாவின் முதல் லட்சணம் என்ன? பால் கொடுப்பதுதான். நாம் குழந்தையாய் இருந்தபோது நம்மை பெற்றெடுத்த தாயார் நமக்கு பால் ஊட்டி உயிர் ஊட்டினாள். அந்த குழந்தை பிராயத்திலேயே பசுவும் நமக்கு பால் கொடுத்து பிராணரட்சை தந்தது. பெற்ற தாய் பால் கொடுப்பது நம்முடைய குழந்தை பருவத்தோடு முடிந்துவிட்டது. ஆனால் நமக்கு வயதான பின்னரும் பசு தரும் பாலும் அதிலிருந்து பெறப்படுகிற தயிர், மோர், நெய் ஆகியனவும் நம் ஆகாரத்தில் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. ரொம்பவும் வயசான தசையிலும் மற்ற ஆகாரங்கள் குறைந்து அல்லது நின்றே போன நிலையிலும் ஒரு மனிதருடைய உடலில் உயிரை நிறுத்தி கொடுக்கும் உணவாக பசு தருகிற பாலே இருக்கிறது. நம்முடைய ஆயுசின் ஆரம்பத்தில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் மாத்திரம் நம்மை பெற்றெடுத்த தாய் பால் தருகிறாள் என்றாலும் பசுவோ நம்முடைய ஆயுள் காலம் பூராவும் பால் தருகிறது. அதனால் தான் உறவுகளிலேயே பரம உத்தமமான தாய் உறவை பசுவுக்கு தந்து கோமாதா என்றே சொன்னது. கோ என்றால் பசு என்று எல்லோருக்கும் தெரியும். கவ் என்ற வார்த்தையும் கோவிலிருந்து வந்ததுதான். டிக்ஷனரியிலேயே அப்படித்தான் போட்டிருக்கும். அந்த கோவை மாதாவாகவே நம்முடைய தேசத்தில் தொன்று தொட்டு கண்டு அன்பும் பக்தியும் செலுத்தியிருக்கிறார்கள். அன்பும் சாந்தமும் நிறைந்த தோற்றத்தோடு நிற்கிற ஒரு பசுவை பார்த்தாலே பெற்ற தாயாரை பார்ப்பது போன்ற ஒரு உணர்ச்சி தோன்றும். பெற்றெடுத்து பாலூட்டும் மாதாவை ஜனக மாதா என்பது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில மாதாக்களை சொல்வதில்தான் கோமாதாவும் ஒன்று. பூமாதா, ஸ்ரீமாதா என்று இன்னும் 2 மாதாக்கள். ஜனக மாதாவும் கோமாதாவும் பாலை சுரக்கிற மாதிரி தானியங்கள், உலோகங்கள், தாதுக்கள் ஆகிய வளங்களையும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீர்வளம் என்பதையும் பூமி சுரக்கிறது. அதனால் தான் பூமாதா என்பது. பசுத்தாய் என்பது போல் புவித்தாய். மிருகமாக தெரிகிற பசு, ஜடமாக தெரிகிற பூமி ஆகிய எல்லாவற்றிலும் உயிர் உள்ளதும் அன்பே உருவமானதுமான மாத்ருத்துவத்தை, தாய் தத்துவத்தை கண்டுகொண்டு நம்முடைய முன்னோர்கள் கோமாதா என்றும் பூமாதா என்றும் சொன்னார்கள். பூமாதாவே கோமாதாவாக உருக்கொண்டதும் உண்டு. துவாபர யுகம் முடிகிற நிலையில் கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முந்தைய சமயம் லோகத்திலே துஷ்ட அரசர்களின் ரூபத்தில் அசுர சக்திகள் தலை ஓங்கிய போது பூமாதேவியால் அந்த பாப பாரத்தை தாங்க முடியவில்லை. அப்போது பூமாதேவியும் அவளுடைய சார்பிலே பிரம்மாவும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு பிரார்த்தித்து கொண்டதன் மேல்தான் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார். அந்த சமயத்திலே தன்னுடைய முறையீடு பகவானுடைய மனசை தொட்டு இறக்கி அவரை ரக்ஷணத்துக்கு வரும்படி பண்ண வேண்டுமானால் தான் அவருடைய பத்னியான பூமாதேவி ரூபத்தில் இல்லாமல் அதைவிட பிரியத்துக்கும் பரிவுக்கும் உரிய தாயான கோமாதா ரூபத்தில் இருந்தால்தான் முடியும் என்பதால் பூமாதாவே கோமாதாவாக உருவம் எடுத்துக்கொண்டுதான் போனாள் என்று புராண கதை இருக்கிறது. அதற்கேற்கத்தான் பகவான் கோபாலனாக பிறந்து அந்த அவதாரத்தில் கோக்களோடு அத்தியந்தமாக உறவாடினார். கோ என்றால் பூமி என்றும் ஒரு அர்த்தம். கிருஷ்ணர் பூர்ண அவதாரம், அம்சாவதாரம் என்பதாக பகவான் தன்னுடைய ஓரொரு அம்ச கலையை மட்டும் வெளிப்படுத்தியும் அவதாரங்கள் நிகழ்த்தியதுண்டு. பாகவதத்தில் சொல்லியிருக்கிற கணக்குப்படி பகவானுக்கு 24 அவதாரங்கள். அந்த 24 அவதாரங்களில் நம் எல்லோருக்கும் தெரிந்த தசாவதாரங்கள் போக பாக்கி இருக்கிற 14 பேரும் அம்சாவதாரங்கள். அப்படி பகவானின் அம்ச அவதாரங்களாக இருந்தவர்களில் பிருது என்ற சக்கரவர்த்தியும் ஒருத்தர். அவர்தான் லோகத்தில் நாடு, நகரம் என்ற அமைப்புகளை முறைப்படி ஏற்படுத்தியவர். அவர் பூமாதாவையே கோமாதா ரூபத்தில் கண்டு அந்த பசுத்தாயிடமிருந்து அவரவர்களும் தங்களுக்கு இஷ்டமான சம்பத்துக்களை தங்கள் ஸ்வதர்மம் என்ற கன்றை கொண்டு கறந்து கொள்ள செய்தார் என்று பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது. கோ ரூபத்தில் பகவானுக்கு எத்தனை பிரீத்தி என்பதற்காக சொன்னேன். கோவுக்கும் அவரிடத்தில் அதே போல பிரீத்தி. வேணுகோபாலனாக பகவான் இடது பாதத்தை பூமியில் ஊன்றி செங்குத்தாக வைத்து கொண்டிருக்கும் போது
தாமரை மாதிரியான அவருடைய உள்ளங்காலை ஒரு கோ நக்கி கொண்டிருக்கும். சித்திரங்களில் அப்படி போட்டிருக்கும். கோமாதா, பூமாதா, ஜனகமாதா மாதிரியே ஸ்ரீமாதா என்று ஒரு மாதா. மற்ற 3 மாதாக்களுக்கும் அவர்கள் மாத்திரம் இல்லாமல் லோகத்தில் உள்ள சகல மாதாக்களுக்கும் மாதா, பிதா, பத்னி, குழந்தை முதலிய சகல உயிரினங்களுக்கும் உயிரில்லாத அசேதனங்கள் அத்தனைக்கும் கூட மூல காரணமாய் இருக்கிற தாயான பராசக்தியே ஸ்ரீமாதா. அவளிடமிருந்து சுரக்கிற அருட்பாலால் தான் நம்முடைய ஜனகமாதாவுக்கும் கோமாதாவுக்கும் பால் சுரப்பது. அந்த அருட்பாலால் தான் பூமாதா தானிய வளமும் நீர் வளமும் சுரப்பதும். அந்த ஸ்ரீமாதாவுக்கே கோமாதா என்பதையும் ஒரு பெயராக லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. சகஸ்ரநாமத்தில் முதல் நாமாவே ஸ்ரீமாதா என்பது. உள்ளே அந்த நாமாவளியில் குருமூர்த்தி, குணநிதி, கோமாதா என்று வருகிறது. ஞான பாலூட்டும் குருமூர்த்தியாகவும் சகல கல்யாண குணமாக இருந்து கொண்டு அருட்பாலூட்டும் குணநிதியாகவும் அம்பாளுக்கு பெயர்கள் சொன்ன கையோடு கோமாதா என்று சொல்லி இருப்பது விசேஷம். ஸ்ரீமாதாவான அம்பாள் வாஸ்தவமாகவே தேரெழுந்தூரில் கோமாதாவாக வந்ததாக அந்த ஊர் ஸ்தல புராணத்தில் இருக்கிறது. அப்போது ரொம்பவும் பொருத்தமாக கோபாலகிருஷ்ணமூர்த்தியாக பிற்காலத்தில் வந்த அவளுடைய சகோதரரான மகாவிஷ்ணுவே பசு ரூபத்தில் இருந்த அவளை சம்ரட்சித்தார் என்றும், அப்புறம் கோபாலரான அவர் பசுபதியான பரமேஸ்வரனுக்கு அவளை திருமணஞ்சேரியில் கன்னியாதானம் செய்து கொடுத்தார் என்றும் 5-6 ஸ்தல புராணங்களை ஒன்றாக இணைத்து கதை இருக்கிறது. பிரத்யக்ஷத்தில் நமக்கு போஷாக்கு மிகுந்த பாலை கொடுத்தும் இன்னும் எத்தனையோ விதங்களிலும் பயன்களை தருகிற கோவே அப்பிரத்யக்ஷத்திலும் அதைவிட ஜாஸ்தியான பயன்களை தருகிறது. பிரத்யக்ஷம் என்பதை லௌகீகம் என்றும் அப்பிரத்யக்ஷத்தை அலௌகீகம் என்றும் சொல்வது. அலௌகீகம் என்பதை தெய்வீகம் என்றும் ஆத்மீகம் என்றும் சொன்னாலே இக்காலத்தில் புரியும். வாஸ்தவத்தில் அதை வைதீகம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் வேதம் காட்டி கொடுக்காவிட்டால் நமக்கு தெய்வத்தையும் தெரியாது, ஆத்மாவையும் தெரியாது. தெய்வீகம் ஆத்மீகம் எல்லாம் வைதிகம்தான். நேராக நம்முடைய இந்திரியங்களுக்கு அகப்படக்கூடியதாகவும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து கொள்ள முடிவதாகவும் இருப்பது லௌகீகம். அப்படி இல்லாமல் ஆனால் ஆத்மாவுக்கு நல்லது செய்வதாக இருப்பது வைதீகம். இந்த இரண்டிலும் பசு பெருமையை பார்க்கிறோம். ஒரு பசுவிடம் லௌகீகமாக சிறப்பு பொருந்தியதாக இருக்கும் விஷயங்களிலேயே கூட வைதீக சிறப்பையும் பார்க்கிறோம்.